வெல்கம் வியூவர்ஸ். 1922 எந்த பாக்ஸ் திறக்கப்படக்கூடாதுன்னு சொல்லப்படுதோ அந்த பாக்ஸ் திறக்கப்படுது. அந்த பாக்ஸுக்கு மேல இந்த பாக்ஸ் திறந்த உங்களுடைய அத்தனை பேரோட சாவும் கொடூரமா இருக்கும் என்று சொல்லி எழுதியிருந்ததும் கூட பொருட்படுத்தாமல் அந்த பாக்ஸ் திறந்த அத்தனை பேரும் கொடூரமான முறையில் இறந்தும் போனாங்க. அந்த பாக்ஸுக்குள்ள 3000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன துட்டகாமன் அப்படிங்கிற எகிப்து மன்னனுடைய உடல் தான் மம்மியா அடக்கம் பண்ணப்பட்டிருந்துச்சு. யார் இந்த துட்டகாமன்? அந்த பாக்ஸ் திறந்தவங்களுக்கு என்னதான் ஆச்சு? எகிப்து வரலாற்றிலேயே ரொம்பவும் பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சரியா 3000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிமு 1323 அந்த காலகட்டத்தில் எகிப்துடைய மன்னரா வாழ்ந்தவர் தான் துட்டகாமன். இவருடைய வயது பார்த்தீங்கன்னா 18 வயதுன்னு தான் சொல்லப்படுது. 18 வயதிலேயே இறந்ததுனால சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அந்த 18 வயதான ராஜாவை பதப்படுத்தி அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே அடைச்சு யாரும் எதிர்காலத்தில் அதை திறந்து பார்த்துடக்கூடாது என்பதற்காக பல சூனியக்காரங்களை வச்சு பல சூனியங்களையும் செஞ்சு அண்டர் கிரவுண்டில் தங்கத்தால் கட்டின சுவருக்கு நடுவில் அந்த பெட்டியையும் வச்சுட்டாங்க. மேலே இருந்து பார்க்கும் பொழுது இப்படி ஒரு அறை மண்ணுக்குள்ளே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 3000 வருஷ காலங்கள் கடக்குது. சரியா 1922 எகிப்தோட பல ஆராய்ச்சியாளர்கள் வாலியப் கிங் அப்படிங்கிற இடத்துல அந்த காலத்து ராஜாக்களின் புதைக்கப்பட்ட மம்மிகள் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு வராங்க. அப்போ நடு வெட்ட வெளியில் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை ஒன்று நின்றுட்டு இருக்கு. கடைசியாக 3000 வருஷத்துக்கு முன்னாடி நகர்த்தப்பட்ட பாறை இப்போ நகர்த்தப்படுது. அப்படி நகர்த்தப்பட்ட போது அது கீழே ஒரு சுரங்கம் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. உள்ளே போக பயம் இருந்தாலும் ஆராய்ச்சிக்காக உள்ளேயும் போக செய்கிறாங்க. அப்படி அந்த சுரங்கத்துக்குள்ளே போன அவங்க ஒரு படிக்கட்டு வழியாக உள்ளேயும் போகிறாங்க. அப்படி உள்ளே போன அவங்க தங்கத்தாலான கதவு ஒன்றையும் பார்க்குறாங்க. அந்த கதவின் மேல் பகுதியில் உள்ள தூங்கிட்டு இருக்கிற துட்டகாமனை யார் எழுப்ப நினைத்தாலும் அவங்க மர்மமான முறையில் இறந்து போவீங்க அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே இப்போது இருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் நடந்த உண்மையான சம்பவம். இதை படித்த ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கதவையும் திறந்து உள்ளேயும் போயிட்டாங்க. உள்ள ஒரு குட்டி அறைக்கு நடுவில் தங்கம், வைடூரியம், அதுக்கெல்லாம் நடுவில் துட்டகாமனோட உடல். 3000 வருஷத்துக்கு முன்னாடி மூடப்பட்ட ஒரு பெட்டி பார்த்தீங்கன்னா முதல் தடவை அன்னைக்கு திறக்கப்படுது. அடுத்த நாளே அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு பேட்டிகள், பாராட்டுகள், புகழ்கள். காரணம், சுரங்கத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் உலகத்தோட பழமையான மம்மியையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே காலங்கள் கடக்குது. ஆராய்ச்சியாளர்கள் 2 பேர் இறந்தும் போகிறாங்க. இதை பெருசாக யாருமே கண்டுக்கலை, ஏன்னா அவங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சிக்காக ஸ்பான்சர் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆக்சிடெண்ட் அப்படின்னு மர்மமான முறையில் இறந்தும் போகிறாங்க. இப்போ தான் இந்த விஷயம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்படுது. மொத்தம் 11 பேரும் இறந்துட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் இருக்காரு. அவர் நினைத்து பார்த்தது ஒன்று மட்டும்தான். அந்த கதவுக்கு மேலே இந்த கதவை யாரும் திறக்கக்கூடாது அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்னிங்கை நினைத்து பார்க்கிறாரு. தினமும் அவர் எப்போ நமக்கு மரணம் வருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு நாள் மனதளவில் பாதிக்கப்பட்டவர் தற்கொலையும் செஞ்சுக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் எல்லோருமே இறந்தும் போயிருக்காங்க. அதுலேயும் எல்லோருக்குமே சின்ன வயசுன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததுனால தான் துட்டகாமன் அப்படிங்கிற மம்மி பற்றி இவ்வளவு ஃபேமஸாக பேசப்படுது. தேங்க்யூ காய்ஸ்.